ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப கடகராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடகராசியை என்னென்ன வண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களுடைய மாற்றங்களும் நம்ம வெற்றியின் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் ஒவ்வொரு கிரகங்களின் நிறங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் பார்க்க போற கிரகம் என்னன்னா புதன். புதனுடைய கிரகத்தினுடைய கலர் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பச்சை சொல்லுவோம், அப்புறம் சாம்பல் நிற கலரையும் சொல்லுவோம். பச்சை சாம்பல் நிறம் இந்த ரெண்டு கலரும் புதனுடைய காரகத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கோம். சாம்பல் எல்லாரும் ஒரு ராகுடைய தன்மையாக எடுப்பீங்க. ஆனால் இந்த சாம்பலும் புதனுக்குள்ளதாக எடுக்கும். இது ஏன்னா இது தாது பொருட்களுடைய கிரகம், தாதுக்கான கிரகம் புதன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தாது மட்டுமல்லாமல் மூளையை செலவு செய்யக்கூடிய புதனும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மூளை செலவு செய்வது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தகவல் அமைப்புகளை சரி செய்வதற்குள்ளதும் நம்ம புதனுடைய கிரகம் தான். இந்த புதன் பாத்தீங்கன்னா நரம்பு தூண்டுதல்களை குறிக்கக்கூடியதும் நம்ம இதுதான். இந்த புதன் நம்மளோட நரம்பு தூண்டுதல் அப்படின்னாலே, நரம்பு அப்படின்னாலே பின்னுதல், நரம்பு போல பின்னி இருக்கும். நரம்பு எப்படின்னா நம்ம எலும்போட சேர்ந்து பின்னி இருப்பது போல இருக்கும். அந்த பின்னுதலுடைய தன்மையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய புதன். இந்த புதன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை செலவு அதெல்லாம் நம்ம சொல்றதை விட நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கிரியேட்டிவ் யோசிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதும் புதன் தான். அப்ப இந்த புதன் எவ்வளவு வலிமையா இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வண்ணங்களில் பச்சை எவ்வளவு இதா இருக்குது, சாம்பல் நிற கலர் எவ்வளவு உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய ஆளுமையில் எந்த கலர் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களை ஆளுதுன்னு மட்டும் பாருங்க. அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் சொன்னது சூரியன் சொன்னேன், சந்திரன் சொன்னேன், சாம்பல் நிறம் பச்சை இதுக்குள்ள கலர்னு சொல்லியிருக்கேன். நீங்க ரொம்ப மற்றவங்கள்ட்ட உரையாடலில் நல்ல ஏற்ற இறக்கத்துடன் அவங்களோட சார்பா உரையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக புதனுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் புதன்கிறது உங்களுடைய புத்தி கூர்மையும் அறிவுத்திறனையும் குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு ரொம்ப பச்சை நிற தன்மைக்குள்ளது. இது உங்களோட எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுங்கிறத வச்சு உங்களை அறிவின் திறனை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு அறிவுத்திறன் உடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை நிறம் நம்மளுக்கு புதனுக்குள்ளதாக எடுத்துக்கிறோம். இந்த புதன் நம்மளுடைய வலிமையை ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு எந்த கலர் ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கலருடைய ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் நீங்க ஒவ்வொரு கலருடைய நான் சொல்லி கொடுக்குற கலர் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதா, எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு செக் பண்ணிட்டு அந்த கலரோட உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி, இப்போ புதன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடகராசியுடைய குணநலங்களை பார்க்க போறோம். கடகராசியுடைய குணம் அப்படிங்கிறத விட கடகராசியுடைய வண்ணங்கள் எதுக்கு சூட் ஆகுது, எந்த வண்ணங்கள் நம்ம உடையில் பயன்படுத்தலாம், எந்த வண்ணங்கள் நம்ம பார்வைக்கு பயன்படுத்தலாம், எந்த வண்ணங்கள் நமக்கு லட்சுமி கடாட்சத்தை தக்க வைக்கக்கூடிய வண்ணங்களாக இருக்கிறது, லட்சுமி கடாட்சம் பணம் சார்ந்த விஷயம் உள்ள வண்ணம் நம்ம யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்குமே கொடுக்க கூடாது. ஆக்சுவலா அந்த மாதிரி வண்ணம் எது நம்மளுடைய ராசிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு வெள்ளை நிற வண்ணமும் வெளிர்ன கலர், பழுப்பு கலர் அல்லது கோழி முட்டை கலர் அப்படிம்பாங்க, அந்த கலரை நீங்க உடைகளாக பயன்படுத்தலாம். வெள்ளியை அணியலாம். உடம்பில் நிறைய வெள்ளி பொருட்கள் அணிவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வெள்ளி மட்டுமல்லாமல் உங்களுக்கு குருவின் தன்மை அதிகமாக இருப்பதனால் கோயிலில் உள்ள கயிர்கள் அதெல்லாமே கோயில் உள்ள கயிர்களை அணிவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்க உடலில் ஒட்டக்கூடிய கோயில் கயிர்களை, ஏன்னா குரு அங்க உச்சம் பெற்று இருப்பதுனால் அந்த கலர்களை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, இந்த வெள்ளை கலரை உங்களுக்கு உங்க உடம்பில் ஒட்டு. பொதுவாக நீங்க ரொம்ப தாய்மை குணம், ரொம்ப இறக்க குணம் உடையவர்கள். இதனால் உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய இறக்கம் மதிப்பில்லாமல் ஆகும்போது ரொம்ப மனசை ரொம்ப அழைப்பாய வைப்பீங்க. இதை தக்க வைக்க மனம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தன்மையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக வெள்ளை உடைகளை நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு ஓரளவு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுடைய தியாகம், அதாவது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சமாதானம் இதெல்லாம் குறிப்பது வெள்ளை கலர். அந்த வெள்ளை கலரை நீங்க பயன்படுத்தினாலே இதை ஃபுல்லா உங்க மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வெள்ளை நிறம் உங்களுடைய உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க எந்திரிச்சோன்னே எதை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, பொதுவாக நீங்க எந்திரிச்சோட பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா, பொருளா இருக்க விட
எந்திரிச்சோன்னா பார்க்கக்கூடியது கண். கண் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கண் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தங்கத்தை பார்ப்பது சிறப்பாக இருக்கும். தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய பொருளை பார்ப்பது சிறப்பாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கண் முன்னால் பார்க்கக்கூடிய பொருளாகவோ இல்லாட்டா நிறமாகவோ எடுத்துக்கோங்க. நிறம் தான் முக்கியமாக இருக்குது. ஆனா நிறமாக எடுப்பது ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம பொருளா எடுத்தீங்கன்னா அதுக்கு வடிவமைப்பு உண்டு. அதுவும் நம்ம மூளையினுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிறம் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நிறத்தை வந்து கண்ணுல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனா தங்கம் போல் ஜொலிக்கும் நிறத்தையோ இல்லாட்டா உங்களுடைய ஆரஞ்சு கலரையோ பார்த்துக்கிட்டு காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அன்றைய பொழுது பணவரவும் உங்களுக்கு வாக்குகள் சரியாக சித்திக்கக்கூடியதாகவும் மாறிவிடும். சரி, இது வந்து பார்க்கக்கூடிய பொருள். நம்மளுடைய செல்வத்துக்கான காரணம் கால் வந்து செல்வ நிலையை தக்க வைக்கக்கூடியது. கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா சிறு வயதுல இருந்து ஓடி ஓடி உழைச்சி வயதான பிறகு நடக்க முடியாத தருணத்தில் அவங்க உட்காரும் போது அவங்களுக்கு பண சேர்க்கை கம்மியாக இருக்கும். அதனால் கால் எவ்வளவு ஓடுதோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய செல்வ நிலை உயருது அப்படின்னு அர்த்தம். ஆனால் காலின் தன்மையை வைத்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய செல்வத்தை, மகாலட்சுமியை என்ன கலர்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதனால கால் பாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கலர் வந்து நம்மளுடைய இந்த லெமன் கலர் அப்படிம்பாங்க. லெமன் பச்சை, லெமனும் எல்லோவும் கலந்த இருக்கு இல்லையா, அந்த கலர் செருப்பை பயன்படுத்தலாம். லெமன் கலர் அப்படிம்பாங்க. அந்த கலரை வந்து செருப்பாக பயன்படுத்தலாம். அப்புறம் பச்சை கலரை செருப்பாக பயன்படுத்தலாம். லெமன் கலருங்கும் போது பச்சையும் எல்லோவும் சேர்ந்து கலந்த கலர் தான் லெமன் கலர். அந்த லெமன் கலரை வந்து பயன்படுத்துறது இல்லாட்டா பச்சை கலர் பயன்படுத்துவது உங்கள் கால் செருப்புக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால கால் செருப்பை வந்து இந்த கலரை பயன்படுத்துங்க. இந்த கலரை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. யாருக்கு தானமோ இந்த கலர் வண்ணங்களை தானமாக கொடுத்தா உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அத பணம் செல்வம் இழக்க நேரிடும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த கலர் வண்ணங்களை தானம் கொடுக்க கூடாது. வண்ணங்கள் பார்க்கக்கூடிய வண்ணம் வந்து தானமாக கொடுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய வண்ணங்களை தானமாக கொடுக்கலாம். ஆனால் காலில் தக்க வைக்கக்கூடிய செல்வத்தை தானமாக யாருக்கும் கொடுக்காதீங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே விரயம் நிறைய வேஸ்ட் ஆக்குவீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இந்த கலர்களை பயன்படுத்தும் போது உங்க எண்ணங்களும் செயல்களும் மாறும். செயல்கள் மட்டும் மாறாது, வாழ்க்கையினுடைய பண வரவுகள், மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். சரி, இது வந்து நான் இந்த வண்ணங்களை பற்றி பேசும்போது இது ஒரு ஆய்வுக்கூடமாக செய்த ஆய்வின் உடைய விடையைதான் நான் சொல்லும் பரிகாரம் இந்த வண்ணங்கள். இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்க அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றதின் விளைவினுடைய விடைதான் உங்களுக்கு இப்ப நான் கூறிக்கின்ற வண்ணங்கள் கூடியது. இந்த வண்ணங்கள் நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள், நிறைய மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த வெற்றி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.